Let us pray. ஜெபம் செய்வோமாக. Most loving and gracious Heavenly Father, we thank you for this wonderful privilege that we have, even amidst this COVID-19 pandemic. We are able to come to your house to worship you, to fellowship with you, and to also fellowship with one another in this godly family. சர்வ வல்லமுள்ள தெய்வமே, இந்த கொள்ளை நோயின் காலத்தில் கூட நாங்கள் உம்முடைய திரு சமூகத்திற்கு வரவும், உம்முடைய தூய பாதத்தில் நாங்கள் அமர்ந்திருந்து உம்மை ஆராதிக்கவும், உம்மோடு கூட ஐக்கியப்படவும், அதே வேளையில் ஒருவரோடு கூட ஒருவர் நாங்கள் ஐக்கியப்படவும் இந்த வாய்ப்பை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அப்பா, speak to us through your written word again this morning. எழுதப்பட்ட திருவார்த்தைகளின் மூலமாக எங்களோடு கூட மறுபடியும் நீர் பேசும்படியாக உம்மை நாங்கள் அழைக்கிறோம். அப்பா, hide thy servant under the shadow of thy cross and bring forth your word afresh to us this morning. அடியனை சிலுவையின் மறைவுக்குள் மறைத்து கொண்டு தெய்வம் எங்களோடு கூட பேசி எங்களை உற்சாகப்படுத்தும்படியாக வேண்டுகிறோம் சுவாமி. And as we hear your words, may our souls be in communication with you. உங்களுடைய திருவார்த்தைகளை நாங்கள் கேட்கும் போது எங்களுடைய ஆத்மாக்கள் மோடு கூட உறவாடட்டும் சுவாமி. வாருமையா போதகரே, எங்களோடு கூட பேசு. இயேசுவின் மூலம் ஜெபங்கள் பிதாவே, ஆமென். Friends, the theme for this morning service is the church, a godly family. இன்றைய காலைக்குரிய தெய்வ செய்தியின் கருப்பொருள், திருச்சபை ஒரு தெய்வீக குடும்பமாக இருக்கின்றது. We have been meditating on St. Paul's first letter to the church in Thessalonica from the 18th of October. கடந்த அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி முதல் நாம் பரிசுத்த பவுலானவர் தெசலோனிக்கா திருச்சபைக்கு எழுதின முதலாவது நிருபத்தை தியானித்து வருகிறோம். On the 18th of October, we looked at the 3 B's that prompted St. Paul to write a letter to the church in Thessalonica. Firstly, the background that prompted Paul to write this letter, the burden that he had in his heart, and the blessings that he wants to share through this epistle. முதலாவதாக நாம் பார்க்கும்போது 18ஆம் தேதி அக்டோபர் மாதம் இந்த நிருபத்தின் ஒரு முன்னரையை நம்ம பார்த்தோம். என்ன சூழ்நிலையினால் பவுலானவர் இந்த நிருபத்தை தெசலோனிக்கா திருச்சபைக்கு எழுதினார் என்று சொல்லி, அவருக்குள் இருந்த பாரம் என்ன, மூன்றாவதாக இந்த நிருபத்தின் மூலமாக அவர்களுக்கு அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன என்று சொல்லி நாம் பார்த்தோம். Then on the 25th of October, from 1 Thessalonians chapter 1, we looked at Thessalonica as a model church, being the elect people of God, the exemplary people of God, the enthusiastic people of God, and the expectant people of God. 25ஆம் தேதி அக்டோபர் மாதம் முதலாவது அதிகாரத்திலிருந்து தெசலோனிக்கா திருச்சபை ஒரு நல்ல மாதிரியின் சபையாக இருந்தது என்று சொல்லி நம்ம பார்த்தோம். அதில் அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாக இருந்தார்கள், நல்ல மாதிரி உள்ள திருச்சபை மக்களாக இருந்தார்கள், உற்சாகம் உள்ள திருச்சபையின் மக்களாக இருந்தார்கள், தேவனுடைய 2வது வருகையை எதிர்பார்த்த திருச்சபையின் மக்களாக இருந்தார்கள் என்று சொல்லி நாம் சிந்தித்தோம். On the 1st of November was All Saints Day, and we also commemorated All Souls Day on that day, looking at the glorious and living hope that God's people have from 1 Peter chapter 1 verses 3 to 9, and comparing it to 1 Thessalonians chapter 4 verses 13 to 18. நவம்பர் 1ஆம் தேதி சகல பரிசுத்தவான்கள் தினமாக இருந்தது. அன்றைக்கே நாம் சகல ஆத்துமாக்களின் தினமாகவும் நம்ம அனுசரித்தோம். திருச்சபைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கும் மகிமையான ஜீவனுள்ள நம்பிக்கையை நாம் சற்று பார்த்தோம். 1 பேதுரு
1வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும், அதே வேளையில் 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 13 முதல் கடைசி வரை உள்ள வசனங்களை நாம் சிந்தித்து வந்தோம். On the 8th of November, from chapter 2 verses 1 to 12, we looked at Paul's care and concern for the Thessalonians by being a faithful steward for them, by being like a loving mother for them, as well as a concerned father. 8ஆம் தேதி நவம்பர் மாதம் 2ஆம் அதிகாரம் முதல் 12 வசனங்களிலிருந்து பவுல் தெசலோனிக்கா திருச்சபையின் மேலே காட்டின கவனத்தை குறித்தும் அக்கறையை குறித்தும் நாம் சிந்தித்தோம். அவர் எப்படி இருந்தார் என்று சொல்லிட்டு, ஒரு உத்தமமும் உண்மை உள்ள ஊழியக்காரராக இருந்தார், ஒரு தாயை போல உள்ளம் கொண்டவராக இருந்தார், அதே போல ஒரு தந்தையின் அக்கறை உடையவராக பவுலானவர் இருந்தார் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். On the 15th of November, from chapter 2 verses 13 to 20, we looked at the divine resources that are made available to God's children amidst their suffering of persecution, which are God's word within us, God's people around us, God's glory before us, and God's power upon us. 15ஆம் தேதி நவம்பர் மாதம் 2வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்கும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கும் தெய்வீக ஒத்தாசைகள் என்ன, விசேஷமாக அவர்கள் கடந்து செல்கிற அந்த உபத்திரத்தின் பாடுகளின் மத்தியில் என்னென்ன ஒத்தாசையை தேவன் அவர்களுக்கு அருளுகிறார் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். கடவுளுடைய வார்த்தை நமக்குள் இருக்கின்றது, கடவுளுடைய ஜனங்கள் நம்மை சுற்றிலும் இருக்கிறார்கள், தெய்வ மகிமை நமக்கு முன் இருக்கின்றது, தேவனுடைய வல்லமை நமக்குள் இருக்கின்றது என்று சொல்லி நம்ம சிந்தித்தோம். On the 22nd of November, from chapter 3, we looked at the call to stand firm and to persevere amidst suffering, where we saw St. Paul's compassion, concern, and comfort for the Thessalonians, as well as his encouragement to them to continue to grow and to abound in love. 22ஆம் தேதி 11வது மாதம் 3வது அதிகாரத்திலிருந்து இந்த உபத்திரத்தின் காலத்திலே அவர்கள் உறுதியாக இருந்து தொடரும்படியாக அவர்களுக்கு காண்பித்த மனதுருக்கத்தையும் அக்கறையையும் ஆறுதலையும் நாம் பார்த்தோம். அதே வேளையில் அன்பிலே அவர்கள் இன்னும் பெருகும்படியாக கொடுத்த அழைப்பையும் நாம் சிந்தித்தோம். On last Sunday, the 29th of November, from chapter 4, we saw that the Christian walk is a walk with God. And as children of light, we are called to walk in the light, called to walk in holiness, called to walk in harmony, and called to walk honestly, and at the same time to live a holy, harmonious, and honest life. போன வாரம் 29ஆம் தேதி நவம்பர் மாதம் 4வது அதிகாரத்திலிருந்து ஒரு கிறிஸ்தவ ஜீவியம் நடத்தை, ஆண்டவரோடு கூட நாம் ஜீவிக்கும் ஒரு ஜீவனாக இருக்கின்றது, அவரோடு கூட நடக்கும் நடத்தியாக இருக்கிறது, கடவுளோடு கூட சஞ்சரிக்கிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். பவுலானவர் அவர்களிடத்தில் சொல்கிறார், ஒளியின் பிள்ளைகளாக ஒளியிலே நடக்கும்படியாக அவர்களை அழைக்கிறார், பரிசுத்தத்திலே நடவும்படியாக அழைக்கிறார், ஐக்கியத்தில் நடக்கும்படியாக அழைக்கிறார், உத்தமம் உண்மையாக நடக்கும்படியாக அழைக்கிறார். அதே வேளையில் ஜீவியமும் பரிசுத்தமாகவும் ஐக்கியமாகவும் உண்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பவுலானவர் தெசலோனிக்கா திருச்சபையில் உள்ளவர்களுக்கு உற்சாகப்படுத்தினது போல நம்ம ஒவ்வொருவரையும் உற்சாகப்படுத்தி கொண்டு வருகிறார். Today we are on the last chapter 5. So on 6th of December we will look at how Paul sees the body of Christ, the church, as a godly family, and the criteria he gives to them as to how they can be a godly family for the glory and honor of God. இன்றைக்கு இந்த டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி கடைசியாக இந்த முதல் நிருபத்தில் உள்ள 5வது அதிகாரத்தில் பரிசுத்த பவுலானவர் கிறிஸ்து இயேசுவின் சரீரமாக இருக்கும் இந்த திருச்சபை எப்படி ஒரு தெய்வீக குடும்பமாக காணப்படலாம் என்று சொல்லி சில
வழிமுறைகளை கொடுக்கிறதே நம்ம அங்கே காணக்கூடியவர்களாக இருக்கிறோம். Paul sees them as part of God's family. பவுலானவர் அவர்களை கடவுளின் குடும்பத்தில் உள்ளவர்களாக கருதக்கூடியவராக இருக்கிறார். தெசலோனிக்காவில் உள்ள திருச்சபை கடவுளின் குடும்பமாக இருக்கிறது. The church in Thessalonica is the family of God. So the church in Batugaja, Holy Trinity Anglican Church Batugaja, is also a family of God. பத்துகாஜாவில் இருக்கும் இந்த ஹோலி ட்ரினிட்டி சர்ச்சும் தெய்வீக குடும்பமாக இருக்கின்றது. There is no perfect family. பரிபூர்ணமாக பிரச்சனை இல்லாத குடும்பமே கிடையாது. We have our own ups and downs in our own family. நம்மளுடைய சொந்த குடும்பத்திலே நமக்கு பிரச்சனைகள் இருக்கிறது. தமிழில் சொல்வார்கள், வீட்டுக்கு வீடு வாசப்படி. வீட்டுக்கு வீட்டு வாசப்படி போல எல்லா வீட்டுக்கும் அவங்கவுங்க சொந்த பிரச்சனைகள் இருக்கின்றது. Similarly, there is no perfect church as well. அதே போல பரிபூர்ணமாக பிரச்சனை அற்ற சபையே கிடையாது. மனிதர்களாக நாம் எங்கே இருக்கிறோமோ அங்கே நிச்சயமாக பிரச்சனைகள் இருக்கும், வேறுபாடுகள் இருக்கும். Two people are there, there will be definitely difference of opinion. So there is no perfect church. பரிபூர்ணமான பிரச்சனையற்ற சபையே கிடையாது. We all have our ups and downs in our family as well as in the church. நம்மளுடைய சொந்த குடும்பங்களிலே நமக்கு பிரச்சனைகள் இருக்கிறது போல திருச்சபையிலும் நமக்கு பிரச்சனைகள் உண்டு. But as much as a little child needs a family so that it can be nurtured, so that it can grow in that family, similarly, a child of God also needs a church to be nurtured in and to grow in that church. எப்படி ஒரு சிறு குழந்தைக்கு குடும்பம் தன் வளர்ச்சியடைந்து வளர்ந்து வருவதற்கு முக்கியமாக இருக்கிறதோ, அதே போல ஒரு கடவுளுடைய பிள்ளைக்கும் திருச்சபை முக்கியமாக இருக்கிறது. அந்த திருச்சபையில் அந்த கடவுளுடைய பிள்ளை கடவுளை ஆராதித்து போதனைகளை கேட்டு விசுவாசத்தில் படிப்படியாக வளர்ச்சி அடைந்து வர வேண்டும். And the child of God will develop all the giftings that God blesses him or her with, and will learn how to serve God, how to be a testimony, how to be a witness for God. அந்த தெய்வ பிள்ளை திருச்சபையில் வளர்ச்சி அடைந்து ஆண்டவர் அந்த பிள்ளைக்கு கொடுக்கும் வரங்கள் ஈவுகளையெல்லாம் பெற்றுக்கொண்டு தேவனை சேவிப்ப அது கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆண்டவருக்கு எப்படி நற்சாட்சி உள்ள மகளாக இருக்க முடியும் என்று சொல்லி அந்த கிறிஸ்தவ குழந்தை திருச்சபையாகிய குடும்பத்தில் வளர்ச்சி அடைந்து பயிற்சி பெற்று தேவனை மகிமைப்படுத்தக்கூடியதாக இருக்கும். Saint Paul gives the Thessalonian church a threefold step to grow to be a healthy, happy and heavenly church. பரிசுத்த பவுலானவர் இந்த திருச்சபை தெசலோனிக்காவில் இருக்கும் இந்த திருச்சபைக்கு 3 படிகளை கொடுக்கிறார். எப்படி இந்த தெசலோனிக்கா திருச்சபை ஒரு ஆரோக்கியமுள்ள திருச்சபையாகவும், ஒரு நல்ல சந்தோஷமான மகிழ்ச்சியான திருச்சபையாகவும், ஒரு தெய்வீக பிரசனம் பரலோகத்தை போல தெய்வ பிரசனத்தில் இருக்கிற ஒரு திருச்சபையாக அது வளர்ச்சி அடைந்து வர முடியும் என்று சொல்லி 3 படிகளை அவர் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். If you look at the bulletin for today, on the last page, there is a brief outline of the sermon where it talks about the theme, the church, a godly family, and the essentials that are needed for a godly church family. Firstly, it talks about the godly family leadership, verses 12 to 13, the godly family partnership, verses 14 to 16, and the godly family worship, verses 17 to 28. And God's word must govern our conduct and guide our lives. And we must read and hear God's word so that we can continue to grow in faith. இந்த புல்லட்டின் உள்ள அவுட்லைனை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், நம்மளுடைய திருச்சபை ஒரு தெய்வீக குடும்பமாக இருக்க வேண்டும்.
திருச்சபை தெய்வீக குடும்பமாக இருக்கின்றது. அதற்கான முக்கியமான அவர் இங்கே கொடுக்கும் 3 காரியங்கள் என்னவென்று பார்ப்போம் என்றால், ஒரு தெய்வீக குடும்பத்தின் தலைமைத்துவத்தை குறித்து 12வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும் அவர் சொல்லுகிறார். அடுத்தாப்பில் ஒரு தெய்வீக குடும்பத்தின் பொறுப்புகள், எப்படி அவர்கள் திருச்சபையில் பங்காளிகளாக இருந்து திருச்சபை ஊழியத்தில் ஈடுபடுவது என்று சொல்லி 14வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரைக்கும் சொல்லக்கூடியவராக இருக்கிறார். ஒரு தெய்வீக குடும்பத்தில் எப்படி நாம் கடவுளை ஆராதிக்க வேண்டும், அதில் உள்ள முக்கியமான கருத்துக்கள் என்ன என்று சொல்லி 17வது வசனத்திலிருந்து 28வது வசனம் வரைக்கும் சொல்லக்கூடியவராக இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை நம்மளுடைய நடத்தையை அது வழிநடத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசித்து கேட்கும்போது தெய்வீக குடும்பத்தில் விசுவாசத்தை நாம் படிப்படியாக வளர்ச்சி அடைந்து போகக்கூடியவர்களாக இருக்கும். Firstly, let us look at Paul's advice to the church in Thessalonica as to how their attitude must be towards the leadership of the church. முதல் படியை நாம் பார்க்கும்போது இந்த 12வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும் தெசலோனிக்காவில் உள்ள இந்த திருச்சபையின் தலைமைத்துவத்தை குறித்து என்ன, எப்படிப்பட்ட கடமைப்பட்டவர்களாக இருக்கிறார்கள், என்ன செய்ய வேண்டும், என்ன பொறுப்புள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களுடைய நடைமுறையில் எப்படி அவர்கள் இந்த தலைமைத்துவத்தை காண வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்கிறத நம்ம அங்கே பார்க்கணும். பட் பிஃபோர் தட், லெட் மீ ரீட் டு யூ 1 Peter chapter 2 verse 9. We are all one in Christ Jesus. கிறிஸ்து இயேசுக்குள் நாம் எல்லாரும் ஒன்றாக இருக்கிறோம். 1 Peter chapter 2 verse 9 says, "But you are a chosen people, a royal priesthood, a holy nation, God's special possession, that you may declare the praises of Him who called you out of darkness into His marvelous light." 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனத்தை நம்ம பார்க்கும்போது அது என்ன சொல்கிறது என்று நம்ம பார்ப்போம்னா, அது 9வது வசனத்தில், நாம் யார், தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகவும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாகவும் இருக்கிறோம், பரிசுத்த ஜாதியாகவும் அவருக்கு சொந்தமான ஜனமுமாய் இருக்கிறோம் என்று சொல்லிட்டு பேதுருவானவர் நமக்கு தெரியப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். ராஜரிகமான ஆசாரிய கூட்டம் என்று சொல்லப்படுகிறதை இங்கே நம்ம பார்க்கிறோம். We see that we are all royal priesthood in this family of God. But the head of the church, the Lord Jesus Christ, that great shepherd, has given various gifts and various responsibilities to His people, and then have given these people to the churches to fulfill His will. திருச்சபையின் தலைவராகிய அந்த நல்ல மேய்ப்பனாகிய நமது அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து தமது ஈவுகளினால, வரங்களினால சிலரை அவர் தேர்ந்தெடுத்து நிரப்பி சில முக்கியமான பொறுப்புகளை அவர் கொடுத்து அவர்களை அவருடைய திருச்சபையை மேய்க்கும்படியாக அனுப்பியிருக்கிறார். அவருடைய சித்தத்தை அறிந்து அவருடைய சித்தத்தின்படி திருச்சபையாக அந்த மந்தையை அவர்கள் பொறுப்பாய்ந்து மேய்க்கும்படியாக அவர்களுக்கு அந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார். Just as the sheep or a flock needs a shepherd, so does the church, which is God's flock, in need of a shepherd, the pastor, to be the leader, to lead the congregation. எப்படி ஒரு மந்தையில் இருக்கும் ஆடுக்கு ஒரு மேய்ப்பன் தேவையாக இருக்கிறதோ, திருச்சபையாகி இந்த மந்தைக்கும் ஒரு மேய்ப்பன் தேவையாக இருக்கிறது. கர்த்தருடைய ஜனமாய் இருக்கும் இந்த மந்தைக்கு ஒரு போதகர், ஒரு தலைவர் இந்த மந்தைக்கு தலைமை தாங்கி நடத்துவதற்கு தேவையாக இருக்கின்றது. 12வது வசனம் 13வது வசனத்தை நம்ம பார்க்கும்போது தெசலோனிக்காவில் உள்ள திருச்சபை மக்கள் இடத்துல அவர் என்ன சொல்கிறார் என்று நம்ம பார்ப்போம் என்றால், அந்த தலைவர்களை நீங்கள் மதித்து மிகவும் அன்பாய் எண்ணிக்கொள்ளும்படி சொல்லுகிறார்.
மதிக்கும்படியாக சொல்கிறார், அன்பு கூறும்படியாக சொல்கிறார். In verses 12 and 13, St. Paul advises the church at Thessalonica to respect and to love their leaders or their pastors. சபை முப்பர்கள், போதகர்களை, சபையை நடத்துகிறவர்களை கனம் பண்ணும்படியாகவும் அன்பு கூறும்படியாகவும் அவர் கேட்டுக்கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். The congregation is to accept their leaders. They are to appreciate their leaders. They are to be affectionate to their leaders, towards their leaders, and to be amenable to their leaders in all that is the will of God. திருச்சபை அவர்களுடைய தலைவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவர்களை பாராட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், அவர்களோடு கூட அன்பாக இருக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், அவர்களுக்கு சமர்ப்பிக்கிறவர்களாக, கர்த்தருக்கு சித்தமான எல்லா காரியங்களிலும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவர்களுக்கு சமர்ப்பிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பட் லீடர்ஸ் ஆர் நாட் பெர்ஃபெக்ட் டூ. தலைவர்களும் பரிபூர்ணமானவர்கள் அல்ல, குற்றமற்றவர்கள் என்று சொல்ல முடியாது. We cannot say the leaders are faultless. They are super being என்று சொல்ல முடியாது. They are also full of weakness. தலைவர்களுக்கும் பல பலவீனங்கள் இருக்கிறது. Even in the Bible we see people like the patriarch Abraham. Weakness, making mistakes. Leader like Moses, making mistakes. King like David, making mistakes. And even in the New Testament, when we come to the apostles' time, people like Peter, making mistakes in their words and in their deeds. பலவீனம் இல்லாத தலைவர்கள் அல்ல, தப்பே செய்யாத தலைவர்கள் அல்ல. வேதத்தில் நம்ம பார்க்கும்போது முற்பிதாக்களை எடுத்துக்கொண்டால் ஆபிரகாமை பார்க்கலாம். தப்புகள் இருந்தது, தப்புகளை செய்தார். தலைமைத்துவத்தில் இருந்து 6 மில்லியன் ஜனங்களுக்கு மேலே வழிநடத்தி வந்த மோசே இடத்திலும் குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள், தப்புகள் இருந்தது. ராஜாவாய் இருந்த தாவீதுக்கும் பலவீனங்கள் இருந்தது, தப்புகள் இருந்தது. புதிய ஏற்பாட்டின் காலத்திலே பரிசுத்தவான்களை நாம் பார்க்கும்போது, அப்போஸ்தலர்களை பார்க்கும்போது, இயேசுவோடு கூட இருந்த சீஷர்களுக்கு கூட அந்த பலவீனங்கள், தப்புகள் இருந்தது. தப்பு செய்தார்கள், அவர்களுடைய வார்த்தையின் மூலமாகவும் கிரியையின் மூலமாகவும். பேதுரு எடுத்துக்கொண்டால் அவரும் அப்படிப்பட்ட மனிதர் தான். தப்புகள் இருக்கிறது, பலவீனங்கள் இருக்கிறது. ஸோ வி மஸ்ட் காம்ப்ளிமெண்ட் ஈச் அதர். நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்து உழைத்து ஆண்டவருடைய சபையிலே வளரக்கூடியவர்களாக இருக்கும். There is no perfect leader. பரிபூர்ணமான தலைவர் இல்லை. He does not know everything. அவருக்கு எல்லாமே தெரியாது. He will know maybe the Bible because he has studied it. He has done some theology, so he knows theology. வேதத்தை வாசித்து வேதாம கல்லூரிக்கு சென்று வந்தனால வேதத்தை குறித்து தெரியும். ஆனால் உலகத்தில் இருக்க மற்ற காரியங்களை அறியாதவராக இருப்பார். தப்பிதங்களை செய்யக்கூடியவர்களாக இருப்போம். When I was a junior priest, when I just began my ministry very young, I'm already 29 years in the ministry. My first year, I had a lot of weaknesses. I do not know much of the world. And administrating the church, in even reading the accounts of the church, writing official letters to the Prime Minister, to the Tansris, to the Datos, official letters, we don't know. To read accounts, to do budgeting, not equipped. But I had professionals in the church who were qualified in the field to complement, to teach me, to train me in all these areas. I used to go and sit with them and write the letter as they dictate to me, official letters, because we had to deal with land matters. We had to write for some exemption for the church, acquiring land and so on, to the Kreta Pitana Malayu. Chairman was Tan Sri Selvaraja at the time. The deputy chairman was Dato Padmanathan. So we have to write to all these people. A lot of official letters were going. And here am I, a junior priest, without any experience.
But yet we had professionals in the church to teach me how to do accounts. I always have a problem when I first started looking at the church accounts. You know, we have got assets in the church. Every year, at the end of the year, when we do the accounts, the auditor will depreciate the assets that we have. For example, let me say the building, which has been maybe valued at 500,000, the next year will be at 450,000, or may even go down. All the furnitures and fittings will also depreciate. The equipments that we have will all depreciate. The vehicles that we have, the van, we may have bought it for $80,000. The next year, the price drops to maybe 70,000, 65,000. In book value, it will all drop in their values. All our assets will be depreciated. And where do they show this depreciation? They will show this depreciation in the expenditure. $15,000 the van is depreciated, and that 15,000 is shown in the expenditure. I don't understand. I would say, we have not spent this money. How can this be in the expenditure? Then they would come and teach me and say, Padri, there is a note there. These are our assets. But the note explains that in the balance sheet, this has been depreciated. The money is not spent, but the value of our asset has dropped. And then they taught me how to do budgeting and follow parliamentary procedures to run meetings, especially AGMs in the church. And I have to pick up, because AGMs used to go to 5 hours with a lot of fightings. And after learning all these parliamentary procedures, the AGM is finished within 1 hour. And after that, due to experiences and all, we finish it within 20 minutes, 15 minutes, and so on. So we learn in the process to upgrade ourselves. We are not knowledgeable of everything, but the professional members in the church, they teach us, they train us up. So we learn from the members. We need both the members to teach us so that we can learn from them. நீங்கள் என்னுடைய சூழ்நிலையை பார்க்கும்போது, நான் முதலில் ஒரு குருவானவராக வரும்போது அனுபவம் குறைவாக இருந்தது. அநேக காரியம் எனக்கு தெரியாது. வேதாகம கல்லூரியில் வேதத்தை படித்து கொண்டு நேராக வந்தாச்சு, ஊழியத்துக்கு வந்தாச்சு. ஒரு திருச்சபையில் போட்டாச்சு, பெரிய சபையில் போட்டு விட்டார்கள். அதனால் இப்போ தான் ஆரம்பிக்கிற குருவானவராக இருந்ததுனால நிறைய காரியம் தெரியாது. ஆனால் அதை கற்றுக் கொடுப்பதற்கு திருச்சபையில் தெரிஞ்ச ப்ரொஃபஷனல்ஸ் இருந்தாங்க, சபை மக்கள் இருந்தார்கள், மூப்பர்கள் இருந்தார்கள். முக்கியமான கடிதங்கள் பிரதம மந்திரிக்கும் சரி, அதிகாரத்தில் இருக்கிறவர்களுக்கும் சரி, நடத்தை குறித்து எழுதுவது, கட்டடத்தை குறித்து எழுதுவது, நிறையா கடிதங்களெல்லாம் எப்படி எழுத வேண்டும். நான் அவர்களுடைய ஆஃபீஸில் போய்ட்டு உட்காந்துருப்பேன். அவங்க டிக்டேட் பண்ணுவாங்க, நான் அதை பார்த்து எழுதிட்டு அப்புறம் வந்து அந்த கடிதத்தை எழுதிட்டு அவங்க அதை மறுபடியும் சரிப்படுத்தி கொடுப்பாங்க. அப்படியெல்லாம் படிப்படியாக கற்றுக்கொண்டு தான் நாம் அறிந்திருக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். திருச்சபையினுடைய கணக்கு வழக்குகள் எப்படி வாசிப்பது, எப்படி பட்ஜெட் பண்ணுவது, நம்மளுடைய சொத்துக்களினுடைய மதிப்பெல்லாம் குறைந்து கொண்டே போகும். அந்த குறைந்த மதிப்பு என்ன செய்வாங்க, செலவில் போட்டு கணக்கு காமிக்கக்கூடியவர்களாக இருப்பார். நான் சொல்லுவேன், நம்ம இந்த காசை செலவழிக்கலையே, இதை எப்படி நீங்கள் செலவில் காமிக்கிறீர்கள் என்று சொல்லி. அப்போ அவங்க சொல்லுவாங்க, அக்கௌண்டிங்கில் நம்மளுடைய அசட் சொத்துக்கள்லாம் மதிப்பு ஒவ்வொரு வருஷமும் 15% அப்படியே குறைச்சிக்கிட்டே போவோம், அதை வந்து எக்ஸ்பெண்டிச்சரில் நம்ம காண்பிக்கக்கூடியவர்களாக இருப்போம் என்று சொல்லிட்டு அவர்கள் கற்றுக் கொடுப்பார்கள். அப்போ தான் அது புரிகிறது ஏன் என்று சொல்லி. பேலன்ஸ் ஷீட்டில் அது தெளிவாக இருக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் ஒரு குருவானவரை பார்ப்போம், எல்லாமே அவருக்கு தெரியும் என்று சொல்லி நம்ம சொல்ல முடியாது. ஸோ என்னுடைய சொந்த ஊழியத்தில் திருச்சபையில் இருக்கிற தலைவர்கள் எனக்கு முக்கிய பொறுப்பாக இருந்து உதவி செய்து அவர்கள் எனக்கும் அந்த அனுபவத்தை கொடுத்தவர்களாக இருந்தார். ஸோ இன் மை ஓன் மினிஸ்ட்ரி ஐ been helped and have benefited much from church members whose knowledge and experiences were far greater than mine in many areas of life. In spite of all their limitations, God's spiritual leaders must be respected and obeyed. அவர்களுடைய எல்லா பலவீனத்தின் மத்தியிலும், அறியாமையின் மத்தியிலும் கடவுள் நியமித்திருக்கும் தலைவர்கள்
போதகர்கள் தலைமைத்துவத்தில் இருக்கிறவர்களை நாம் கனம் பண்ணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், சமர்ப்பிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பட் wherever I went, I received both honor, respect and also submission. நான் சென்றிருக்க திருச்சபைகளெல்லாம் திருச்சபையின் மக்கள் ஏற்ற கனத்தையும் மரியாதையும் கொடுத்து சமர்ப்பித்தவர்களாகவும் இருந்தார்கள். உங்களுக்கும் தெரியும், உங்கள் வீட்டுக்கு வந்தனா ஜப கொடுத்து வந்தனாக்கா முக்கியமான இடத்துல உட்கார்றதுக்கு சொல்லுவீங்க. நல்ல வசதியான நாற்காலியை கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பீங்க. அதே வேளத்தில் ப்ரே மீட்டிங் முடித்த பிற்பாட்டு என்ன சொல்லுவீங்க, சாப்பாட்டுக்கு ஒன்று பாதி கியூவில் நிற்காதீங்க, மேசையில் சாப்பாடு இருக்குன்னு சொல்லிடுறீங்க. ஒரு விசேஷத்தை இடத்த கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறீங்க. வேண்டான்னு சொன்னால் கூட விசேஷத்தை இடத்த கொடுக்கக்கூடியவர்களாக கனப்படுத்தி வைத்திருக்கிறீர்கள். யூ ஹேவ் ஹானர்ட் மீ இன் மெனி வேஸ். பல வகையில் கனப்படுத்தி வைத்திருக்கிறீர்கள். அன்பை வெளிப்படுத்தியிருக்கிறீர்கள். யூ ஹேவ் ஆல்சோ ஷோன் யுவர் லவ் டு மீ ஈவன் பை கிவிங் ஆஃபரிங்ஸ். நன்கொடைகளை கொடுத்து காணிக்கைகளை கொடுத்தும் அன்பை வெளிப்படுத்தினவர்களாக இருக்கிறீர்கள். யூ ஆல்சோ ஷோ யுவர் லவ் பை த ஃபுட் தட் யூ சர்வ். நீங்கள் பரிமாறுகிற ஆகாரத்தை மூலமாக உங்களுடைய அன்பை நீங்கள் வெளிப்படுத்த கூடியவர்களாக இருக்கிறீர்கள். ஐ ஹவ் ரிசீவ்ட் மச். அதிகமாக உங்களுடைய கனத்தையும் அன்பையும் நான் பெற்றவனாக இருக்கிறேன். அண்ட் ஐ எம் மோஸ்ட் கிரேட்ஃபுல் டு த ஆனர் அண்ட் த லவ் தட் யூ ஷோ டு மீ. எனக்காக நீங்கள் காண்பித்திருக்கும் கனம், மரியாதை, அன்புக்காக நான் மிக கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். எல்லா பலவீனத்துக்கு மேலே கர்த்தர் உங்களுக்கு நியமித்த ஊழியக்காரர்களை நீங்கள் கனம் பண்ண வேண்டும், அவர்களுக்கு சமர்ப்பிக்க வேண்டும். Leaders cannot do everything by themselves. So Paul added a second essential. தலைவர்கள் எல்லாவற்றையுமே சுயமாக செய்ய முடியாது. அதனால் இரண்டாவது படியை அவர் தெசலோனிக்கா திருச்சபைக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஒரு தெய்வீக குடும்பம் தலைமைத்துவத்தில் மட்டுமல்ல. Paul advises the Thessalonian church to learn to minister to each other in partnership. So a godly family ministers in partnership to one another. அடுத்தாப்பில் இரண்டாவது படி என்ன, பாதிரி எல்லாம் செய்ய முடியாதுன்னு சொன்னோன்னே அவர் என்ன சொல்கிறார், ரெண்டாவது படியாக தெசலோனிக்கா திருச்சபைக்கு சொல்கிறாரு, கற்றுக்கொண்டு திருச்சபையில் ஒருத்தருக்கு ஒருத்தர் நாம் என்ன செய்யணும்னாக்கா பங்காளிகளாக இருந்து பணிவிடை செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். டுடே வி கால் இட் டீம். ஒரு டீம், ஒரு குழுவாக சேர்ந்து நாம் செயல்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்போது தான் அது தெய்வீக பங்காளியான ஒரு சபையாக இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் சேவை செய்கிற ஒரு தெய்வீக சபையாக அது காணப்பட முடியும். ஒரு குழுவாக நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் சேவை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். To have a godly family partnership in the church, we can read verses 14 to 16. 14வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கும் போது ஒரு சேவை செய்கிற சபை, பொறுப்புள்ள சபை, நாம் அதில் பங்காளிகளாக இருந்து சேவிக்கிறவர்களாக எப்படி இருக்கலாம் என்று சொல்லி 14வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரைக்கும் சொல்லக்கூடியவராக இருக்க 8 காரியங்களாக நம்ம பார்க்கலாம். He says, live in peace, warn the lazy, encourage the timid, help the weak, be patient with everybody. Nobody should pay back wrong for the wrong somebody had done to them. Be kind to each other, be joyful always என்று சொல்லி அவர் சொல்கிறத நாம் பார்ப்போம். 14வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரைக்கும் நாம் பார்ப்போம் என்றால் 8 காரியங்களை நாம் அங்கே பார்க்கலாம். சமாதானமாக இருக்கும்படியாக சொல்லுகிறார். புத்தி சொல்லுங்கள் என்று சொல்லி சொல்லுகிறார். தேற்றுங்கள், தாங்குங்கள், நீதிய சாந்தமாய் இருங்கள், தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள், எப்போதும் நன்மை செய்ய நாடுங்கள், சந்தோஷமாய் இருங்கள் என்று சொல்லி அவர் இப்படிப்பட்ட பொறுப்புகளை, சேவைகளை நாம் திருச்சபையிலே செய்து பங்காளிகளாக மாறும்படியாக அவர் அழைக்கிறார். The godly family partnership is important to the health and growth of the church. இந்த பங்காளித்துவம் அல்லது ஒருத்தர் ஒருத்தர் சேவிப்பது
பொறுப்புள்ளவர்களாக இருந்து கடமைப்பட்டு நம்ம சேவை செய்யும் போது அது திருச்சபையினுடைய வளர்ச்சிக்கும் நல்ல ஆரோக்கியத்திற்கும் முக்கியமானதாக அது காணப்படும். ஸோ we must ask ourselves, am I sharing in the burden of the church, in the ministry of the church? Am I in partnership in the ministry of the church? Or am I an observer, a spectator in the life and ministry of the church? அப்போ நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாம் இந்த திருச்சபையில் பங்காளியாக இருக்கிறோமா, பொறுப்புள்ளவர்களாக இருக்கிறோமா, ஒருத்தருக்கு ஒருத்தர் திருச்சபையில் நாம் சேர்ந்து சேவை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோமா, அந்த பாரம் நமக்கு இருக்கிறதா, அல்லது பார்வையாளர்களாக மட்டுமே இருக்கிறோமா என்று நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நிறைய சபைகளில் டைரக்டர்ஸ் தான் இருப்பாங்க. Padre, we want this to be done. Pastor, we want that to be done. Please do this. இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும் என்று சொல்லி டைரக்ட் பண்ணுறவங்க இருப்பாங்க. They don't dirty their hands to work together. சேர்ந்து சேவை செய்வதற்கு அவர்களுடைய கரங்களை கொடுக்க மாட்டார்கள். சொல்லுவார், இதை செய்யணும், அது செய்யணும், அப்படி செய்யணும், இப்படி செய்யணும், இப்படி சபை நடத்தணும் சொல்லுவாங்க. We don't need directors. We need people who can be co-workers with us. Directors தேவையில்லை, co-workers, உடன் ஊழியர்கள் நமக்கு தேவையாக இருக்கிறது. So let us be in partnership in the ministry of the church so that we can be a godly family in partnership working together. தெய்வீக குடும்பத்தில் பங்காளிகளாக நாம் இருந்து ஆண்டவரை ஆராதித்து சேவிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். கடைசியாக மூன்றாவதாக, thirdly, Paul mentions about how the church should have a godly worship. இந்த தெய்வீக குடும்பத்தில் ஒரு தெய்வீக ஆராதனையில் நம்ம என்ன செய்யணும், எப்படி இருக்கணும் என்று சொல்லி 17வது வசனத்திலிருந்து 28வது வசனம் வரைக்கும் அவர் சொல்லக்கூடியவராக இருக்கிறார். It is from verse 17 to verse 28. Worshipping God is the most important activity of the church. நாம் செய்யும் பல சேவைகளில் தேவனை ஆராதிப்பது, இந்த ஆராதனை, அவருக்கு செலுத்தும் இந்த ஆராதனை மிக முக்கியமானதாக இருக்கிறது. And he mentions here in this verse, pray continually, give thanks, do not put out the Spirit's fire, do not treat prophecies with contempt, test everything, hold on to the good and avoid every kind of evil. Pray for the leaders, intercession for everybody, including the leaders. Greet everyone with the holy kiss and read this letter to all. ஸோ இங்கே நம்ம பார்க்கும்போது 17வது வசனத்திலிருந்து இன்னும் ஒரு 8 காரியங்களை அவர் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார், ஸ்தோத்திரம் செய்யுங்கள் என்று சொல்லுகிறார், ஆவியை அவிழ்த்து போடாதிருங்கள் என்று சொல்லுகிறார், தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணாதிருங்கள் என்று சொல்லுகிறார், எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார், பொல்லாங்கனை தூண்டுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுகள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார், சகோதரரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், பரிசுத்த முத்தத்தோடு கூட வாழ்த்துங்கள் என்று சொல்லுகிறார், நிருபம் யாவருக்கும் வாசிக்கப்படும்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் அங்கே சொல்லுகிறத நம்ம காணக்கூடியவர்களாக இருக்கிறோம். These verses from 25 to 28, Paul says there is praying for one another, fellowshipping with the holy keys, and Paul ends with the reminder to read the word of God. அப்போ திருச்சபை ஆராதனையிலே நாம் ஒருத்தருக்கு ஜெபம் பண்ணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், ஜெபத்தின் சேவையை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், ஐக்கியப்படும், கடவுளோடு கூட ஐக்கியப்படணும், ஒருத்தரோடு கூட ஒருத்தர் நாம் ஐக்கியப்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்புறம் முடிவில் அவர் சொல்கிறாரு, இந்த நிருபத்தை வாசிக்கணும், நாம் கர்த்தருடைய வார்த்தையை வாசிப்பதை நாம் கேட்க வேண்டும், கர்த்தருடைய வார்த்தைகள் பிரசங்கிக்கப்பட வேண்டும், இந்த ஆராதனை இதெல்லாம் காண வேண்டும், தேவனை போற்றி துதிக்கணும், ஆராதிக்கும் போது துதிக்கணும், ஜெபம் பண்ணணும், வேதத்தை வாசிக்கணும், பிரசங்கத்தை கேட்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் கடவுள்கிட்ட ஐக்கியப்படுவது மக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் நாம் ஐக்கியப்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், பரிசுத்த முத்தத்தை கொடுக்கும்படியாக சொல்லுகிறார். கிவ் ஹோலி கிஸ். நம்ம கிஸ்லாம் பண்ண வேண்டாம், கட்டி பிடிக்க வேண்டாம், கையெல்லாம் கொடுக்க வேண்டாம். We don't have to kiss anybody.
We don't have to hold anybody, hug anybody. We don't have to shake hands with anybody. Danger now. SOP must be followed. COVID-19. So no touching. இந்த கொள்ளை நோய் காலத்தில் நம்ம என்ன செய்ய முடியாது, யாரையும் தொடக்கூடாது, டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி கொண்டு இருக்க வேண்டும். பட் we can smile at each other. நம் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து ஒரு புன்னகை, சிரிப்பை நாம் வெளிப்படுத்த முடியும். அந்த சிரிப்பில் அநேக வார்த்தைகள் அடங்கியிருக்கக்கூடியதாக. தட் ஸ்மைல் கண்டெய்ன்ஸ் மெனி வேர்ட்ஸ் தட் we cannot express. பார்த்து சிரிக்க முடியும். நல்லா இருக்கிறீங்களா? அந்த சிரிப்பிலே தெரியும். நல்லா இருக்கேன், நான் நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். போகும்போது வரும்போது ஒருத்தர் முகத்தை பார்த்து சிரிக்கும் போதே நிறைய வார்த்தைகள் நாம் சொல்லக்கூடியவர்களாக செய்கிறோமா? திருமணத்தில் தான் சொல்கிறார், பெறால் முருகம் பாராமல் கடைசி வரைக்கும் ஒருத்தருக்கு கணவன் மனைவிட்டு சொல்கிறார் பெறார் முகம். ஆனால் திருச்சபையில் அப்படி இல்லை. ஒருத்தர் நம்ம பார்க்கணும், சிரிக்கணும். அப்போ தான் நம்ம ஐக்கியத்தில் வளர முடியும். நம்மளுடைய ஆராதனை ஒரு தெய்வீக ஆராதனையாக மாற முடியும். இன் கன்க்ளூஷன், எஸ் மை ஃப்ரெண்ட்ஸ், the church today needs to follow the blueprint that Paul has given to the church at Thessalonica. ஆம் அன்பானவர்களே, இன்றைக்குரிய திருச்சபை கூட பவுலானவர் தெசலோனிக்கா திருச்சபை கொடுத்த இந்த நல்ல ஆலோசனைகளை எடுத்துக்கொண்டு செயல்முறையில் வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். If we truly want to be a godly family in the church, then we must submit to godly leadership, serve, minister to one another in godly partnership. Only then we can experience a godly worship. நாம் ஒரு தெய்வீக குடும்பமாக இந்த திருச்சபையில் இருக்க வேண்டும் என்றால் தலைமைத்துவத்திற்கு நாம் சமர்ப்பித்து நேசித்து சேவிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அது மட்டுமல்ல, ஒருத்தரை ஒருத்தர் சேவித்து தெய்வீக பங்காளிகளாக தெய்வ குடும்பத்தில் நம்ம இந்த ஊழியத்தில் இருக்க வேண்டும். அப்போது தான் நம்மளுடைய ஆராதனை கூட ஒரு தெய்வீக ஆராதனையாக மாற முடியும். The most important thing is to let the word of God govern and conduct and guide our lives. Let us read and hear the word of God always. God bless you. மிக முக்கியமான காரியம், கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்க வேண்டும், அதை கேட்க வேண்டும், அது நம்மளுடைய நடத்தையை நடத்த வேண்டும். அதன்படி நம்மளுடைய ஜீவியத்தை நாம் அமைத்து கொள்ளும் போது தான் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்போது நம்ம விசுவாசத்தில் படிப்படியாக வளர்ச்சி அடைந்து போகக்கூடியவர்களாக இருக்கும். கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்போம், வாசிப்போம், விசுவாசத்தில் வளர்ச்சி அடைந்து ஆண்டவர் எதிர்பார்க்கும் தெய்வீக குடும்பமாக நாம் இருப்போமாக. கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். Let us pray. சர்வ வல்லமையுள்ள தேவனே, பரிசுத்த பவுலானவர் தெசலோனிக்கா திருச்சபைக்கு எழுதின இந்த முதலாவது நிருபத்தின் மூலமாக 5வது அதிகாரத்தில் அந்த சபை எப்படிப்பட்ட தெய்வீக குடும்பமாக இருக்க வேண்டும் என்று ஆலோசனை கொடுத்தாரோ, நாங்களும் அந்த ஆலோசனையை பெற்று எங்களுடைய தலைமைத்துவத்திலும் சரி, ஊழியத்தின் பங்குகளிலும் பொறுப்புகளிலும் சரி, எங்களுடைய ஆராதனையிலும் சரி, நாங்கள் கீழ்ப்படிந்து ஒரு தெய்வீக குடும்பமாக நாங்கள் சாட்சியிட நீர் எங்கள் கிருபை செய்துள்ளபடியாக வேண்டுகிறோம். கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் வாசிக்கும் போது கேட்கும்போது எங்களுடைய விசுவாசத்தை நாங்கள் வளர்ச்சி அடைந்து நற்சாட்சி உள்ளவர்களாக இருக்க எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்திருக்கும் பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமென்.